ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான ஒரு ரசம். ஆனால் அந்த ரசம் வந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து கும்பகோணத்தில் செய்யக்கூடிய ஒரு ஹோட்டல் ஸ்டைல் ரசம். ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு பார்சலே வாங்கிட்டு போவோம். அந்த அளவுக்கு அந்த ரசத்தோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்கும். வாங்க ஒரு ரசம், தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து தேங்காய் ஒரு 6-7 பத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், நம்மளோட கொத்தமல்லியோட தண்டு பகுதி. நான் வந்து மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி 4 தக்காளி மீடியம் சைஸ் வச்சுருந்தேன். அது வந்து 4 தக்காளியில் என்ன பண்ணால் ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3/4 தக்காளியை இதில் சேர்த்துக்கிறேன். இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போது கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இந்த மிக்சர்லேயே சேர்த்ததுக்கான காரணம், நிறைய பேர் இந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையெல்லாம் தூக்கி வச்சுருவாங்க ரசம் போடும்போது. ஸோ அப்படி தூக்கி வைக்காமல் அதை சாப்பிட்றதுக்கு இதுதான் வழி. ஏன்னா இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை முதல்ல கொரன்னு ஒரு பேஸ்ட் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இப்போ இந்த ரசம் வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாட் வைக்கிறேன். பாட் ஸ்லைட்டாக சுடட்டும். இப்போ நம்ம வச்ச பாத்திரம் சுட்டு எடுத்து இந்த பேலன்ஸ் தக்காளி இருக்குல்ல சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்நீர், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு, கட்டி பெருங்காயம் கரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம் ஸ்லைட்டாக குழஞ்சி வேகட்டும். அது வரைக்கும் நம்மளோட தக்காளி நல்லா குழஞ்சி வெந்தெடுத்து நான் புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 1, 2 கிட்டத்தட்ட ஒரு 30 கிராம் இருக்கும் புளித்தண்ணி போட்டு இந்த உப்பு புளிப்பு காரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெல்லம், பொடிச்ச வெல்லம். இது வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 3/4 டீஸ்பூன், இன்னும் கொஞ்சம் வெந்நீர் சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்கணும். மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடு. நல்லா கொதிக்குது. ஒரு 1.5 நிமிஷம் ஆச்சு. இன்னொரு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். அந்த தக்காளி, நம்ம போட்ட அந்த சாம்பார் பொடி, பெருங்காயம் எல்லாம் நல்லா அந்த பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்கட்டும். புளித்தண்ணி எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட புளித்தண்ணி தக்காளிலாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கொதி வந்துடுது. இந்த ஸ்மெல் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துறோம். மிக்ஸி அலம்பி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, மறுபடியும் இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, மூடி போட்டு நல்லா தலன்னு கொதிக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வை. ஏன்னா பச்சை எல்லாமே, மிளகு, ஜீரகம், தேங்காய் எல்லாமே பச்சையாக போட்டிருக்கோம். நல்லா கொதி வரணும். நல்லா கொதிக்குது. ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. இந்த ரசம் வச்சு பாருங்களேன். நல்லா குழசலாக சாதம் வடிச்சிட்டு வெறும் இந்த ரசம், நல்லா பொரிச்ச அப்பளம், இல்லை சுட்ட அப்பளம், வடாவத்தல், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். பச்சை வாசனை போனால் தான் அந்த எல்லா ஃப்ளேவரும் அது உள்ளே இறங்கும்.
பருப்பு தண்ணி விட்டுட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்க வச்சிருக்கோம். நம்ம இப்போ பருப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 70 கிராம் துவரம்பருப்பை இதே குக்கரில் போட்டு நல்லா மசியாக குக் பண்ணி தண்ணியாக கரைச்சி வச்சிருக்கேன். இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சிருக்கு. இது இப்போ சேர்க்க போகிறேன். இது சேர்த்துட்டேன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு கிளறிட்டு அப்படியே விட்டுடணும். அந்த மேலே நுர பறந்து வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும். ஒரு தாளிப்பு முடிஞ்சு போச்சு. நல்லா கொதிக்குது, பச்சை வாசனை போயிடுத்து. இந்த ஸ்டேஜில் நம்மளோட இந்த பருப்பு தண்ணி இருக்குல்ல, இந்த பருப்பு தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க. ஃபுல்லாக தண்ணி தான். இந்த குக்கரை அலும்பி தண்ணி சேர்த்துட்டேன். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டேன். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி போட்டுறேன். இது ஜஸ்ட் ஒரு நுர கட்டின்னு வரணும். ஆஃப் பண்ணி கொதிக்க விடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இந்த சைடில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கடாய் வைக்கிறேன். இந்த சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எண்ணெய், இதில் சின்னதாக ஒரு ஸ்பூன் நெய். நான் டேஸ்ட் பார்த்தேன், எனக்கு உப்பு தேவைப்படுது. ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், கல்லுப்பு. நல்லா சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்செடுத்து கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சு ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். போய் இதை பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நுர கட்டணும், வெயிட் பண்ணலாம். ஸ்லைட்டாக இப்போ நுர கட்டிங் வருது. இந்த ஸ்டேஜில் நம்மளோட தாளிப்பு. மூடி வச்சுக்கலாம். ஃபுல்லாக நுர கொட்டிண்டு ஸ்லைட்டாக ஒரு கொதி வருது. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி மேலே தூவிட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸு. கலர் பார்த்தீங்களா? அந்த கலரே அவ்வளோ அப்பீலிங்காக இருக்கும். நம்மளோட கும்பகோணம் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண ஒரு ரசம். அட்டகாசமான ரெசிபி. நல்லா குழசல சாதம் நெய் விட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட கும்பகோணம் ஹோட்டல் ஸ்டைல் ஒரு ரசம் தயார். கும்பகோணம் ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்ச ஒரு ரசம், ஒரு அட்டகாசமான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் பிகினர்ஸ் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கு நம்மளோட வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.